ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வீடியோ எசன்ட்ரிசிட்டி மெத்தடில் எலிப்ஸ் எப்படி வரைகிறதுன்றதை பார்ப்போம். ஸோ கொஷின் நம்ம வந்து ரீட் அவுட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ட் ஆன் எலிப்ஸ் வென் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் இஸ் 50 mm அண்ட் த எசன்ட்ரிசிட்டி ஆஃப் எலிப்ஸ் இஸ் 2/3. ஆல்சோ ட்ரா எ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். ஓகேங்களா? ஸோ அவங்க கொஷின் கொடுத்தாச்சு, நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ வெர்டிக்கல் லைன் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா டைரக்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ டைரக்ட்ரிக்ஸ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு நம்ம நேம் கொடுக்க போகிறோம் ஏ அண்ட் பி. ஸோ வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா டைரக்ட்ரிக்ஸ். ஸோ அதுக்கு நேம் வந்து ஏ அண்ட் பின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். தென் டைரக்ட்ரிக்ஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு ஆக்சிஸ் வரைய போகிறோம். ஸோ அதை வந்து சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் பைசெக்ட் பண்ணி தான் வரையணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ தோராயமாக மிடில் ஸோ ஏபி எவ்வளோ இருக்கோ அதில் பாதி வச்சு கூட வரையலாம். அப்படி இல்லைன்னா ஸோ அப்ராக்சிமேட்டாக 2/3 இல்லை 1/3 ஸோ அதில் மாதிரி கூட வச்சு நீங்கள் வரையலாம். ஸோ அப்படி இல்லை டயக்ராம் நீட்டாக வேணும்னா நீங்கள் பைசெக்ட் பண்ணி சென்டராக எடுத்து சிஎக்ஸ் அப்படின்ற ஹரிசாண்டல் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட் லைன்ஸ் தான். ஸோ எந்த ஒரு டைமென்ஷனும் கிடையாது. அடுத்து பாருங்கள், கொஷினில் வந்து டைரக்ட்ரிக்ஸ் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. எதுனா ஃபோக்கஸ் வரைகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ டைரக்ட்ரிக்ஸிலிருந்து ஃபோக்கஸ் வந்து எத்தனை எம்எம்னா 50 mm. ஸோ 50 mm வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து எஃப். ஓகேவா? ஃபோக்கஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸிலேருந்து 50 mm. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸோ எசன்ட்ரிசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2/3. ஓகேவா? ஸோ 2/3 வந்து எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2/3 வந்து ஆட் பண்ணால் எவ்வளோனா 5. 2 and 3 ஆட் பண்ணாக்கா 5. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டைரக்ட்ரிக்ஸிலிருந்து எஃப்க்கு வந்து எவ்வளோ வரைஞ்சிருக்கோன்னா 50 mm வரைஞ்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சியிலிருந்து ஒரு இன்க்ளைன் லைன் போட்டுட்டு ஸோ 50 mm போடுங்க. போட்டுட்டு எஃப்ஐயும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இது போல் ஜாயின் பண்ணிவிட்டு இன்க்ளைன் லைன் வரைஞ்சிங்கல்ல, ஸோ அதிலிருந்து 10-10 பிரிங்க. 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிங்க. இன்க்ளைன் லைனுக்கு 10-10 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிங்க. ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி ஸோ அதை வந்து கரெக்டாக பேரலல் லைனாக வரையணும். பாயிண்ட் அவுட் பண்ணது ஒவ்வொன்றும் பேரலல் லைனாக வரையணும். ஸோ இது போல் பேரலல் லைனாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் வரையணும். ஸோ இது போல் 5 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம இன்க்ளைன் லைன் வரைஞ்சி பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எசன்ட்ரிசிட்டியில் 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்பில் இருந்து செகண்ட் பாயிண்ட்டை நம்ம எடுத்து அதில் வின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி வெர்டெக்ஸ் வரையணும். ஸோ இதுக்கு வந்து பேர் என்னென்னா வெர்டெக்ஸ். ஸோ வின்ற பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். ஸோ இதுவும் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் வரைய போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நேம் என்னென்னா வெர்டெக்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா டைரக்ட்ரிக்ஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா காம்பஸ் எடுத்து விக்கும் எஃப்க்கும் இடையான டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறீங்க. விக்கும் எஃப்க்கும் இடையான டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறீங்க. மெஷர் பண்ணி வெர்டெக்ஸில் மேலே ஒரு ஆர்க், அதே போல் கீழே ஒரு ஆர்க். ஸோ ஆர்க் போட்ட பிறகு நம்ம வரைஞ்ச ஆர்க்லேருந்து சின்ற பாயிண்ட்டை ஒரு லைனாக இன்க்ளைன் லைனாக வரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சியிலிருந்து நம்ம ஆர்க் வரைஞ்சதுக்கு ஒரு லைன் வரைஞ்சி
அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெர்டெக்ஸை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் லைனை. அதே போல் கீழே வரைஞ்ச ஆர்க்குக்கும் சியிலிருந்து லைன் வரைஞ்சி வெர்டெக்ஸை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்ம வெர்டெக்ஸ்லேருந்து 10-10-10 வெர்டெக்ஸ்லேருந்து 10-10 mm பாயிண்ட் அவுட் பண்ணி ஸோ எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம எலிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஃபுல்லுமாக 10-10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிங்க. ஸோ 10-10 பிரிங்க. வெர்டெக்ஸ்லேருந்து 10-10 mm. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ அந்த 10-10 mm வரைஞ்ச பாயிண்ட் அவுட் பண்ண பாயிண்ட்ஸ்லேருந்து ஸோ தின் லைனாக வந்து வெர்டிக்கல் லைன் வரைய போகிறீங்க. ஓகேவா? வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட், தென் தேர்ட், fourth, 5, 6, 7, 8. ஸோ இது போல் வெர்டிக்கல் லைன் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண பாயிண்ட்லேருந்து தின் லைனாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண லைனை தொடர மாதிரி வரையணும், மேலேயும் கீழேயும். சரியா? ஸோ கீழே வந்து தொடரலனாலும் பரவாயில்ல, ஏன்னா அதுக்கப்புறம் எலிப்ஸ் வந்து கர்வாக குறைஞ்சிட்டு வரும். ஸோ ஆனால் மேலே மட்டும் நம்ம அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற வேண்டி இருக்கிறதுனால ஸோ மேலே மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண லைன் சியிலிருந்து ஆர்க் அடித்து எக்ஸ்டெண்ட் பண்ண லைன் மட்டும் மேலே மட்டும் ஒரு பக்கம் போட்டால் கூட போதும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ணி ஃபோக்கஸை சென்டராக வச்சு, அதாவது எஃப்ன்ற பாயிண்ட்டை சென்டராக வச்சு எங்கே மெஷர் பண்ணுமோ அந்த லைனை வந்து ஆர்க் கட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப் டு எத்தனை லைன் வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணுமோ அத்தனை லைன்ஸும் நேம் கொடுங்க. ஸோ அதே போல் மேலே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ அப்படின்னு மேலேயும் நேம் கொடுத்துங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 1 to 1 வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ 1 to 1 வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறீங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எஃப்ஐ சென்டராக வச்சு 1 to 1 லைன்லேயே மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க், அதே போல் 2 to 2 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து 2 to 2 லைன்லேயே மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க், எஃப்ஐ சென்டராக வச்சு அடிக்கணும், ஆர்க் அடிக்கணும். தென் 3 to 3 டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி அகைன் எஃப்ஐ சென்டராக வச்சு மேலே ஒரு ஆர்க், 3 to 3 லைனில் மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க்கை அடிக்கணும். தென் 4 to 4 ஸோ எஃப்ஐ மறுபடியும் சென்டராக வச்சு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க். தென் 5 to 5 ஸோ அதை டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறீங்க. எஃப்ஐ சென்டராக வச்சு 5 to 5 லைனில் மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க். அதே போல் 6 to 6 7 to 7 ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி எஃப்ஐ சென்டராக வச்சு எந்த லைனை மெஷர் பண்ணீங்களோ அந்த லைனில் மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் வந்து அடிக்கணும். ஓகேங்களா? கட் பண்ணணும், ஆர்க்கை வந்து கட் பண்ணணும். தென் ஸோ ஃபைனலாக வந்து
நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்த லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிங்க. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஆர்க் அடித்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஃபுல் எலிப்ஸும் நீங்கள் ஆர்க் அடித்து இது வரைக்கும் வரைஞ்சிங்கன்னா வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் வந்து லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் ஸோ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஆர்க் வந்து கட் பண்ணுவேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ எப்போ தான் சென்டராக எடுத்து நீங்கள் ஆர்க்கை எந்த லைனில் மெஷர் பண்ணிங்களோ அந்த லைனில் வந்து மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் அடிக்கணும். சரிங்களா? ஸோ எஃப்ஐ சென்டராக வைக்காமல் மாற்றி வரைஞ்சிங்கன்னா எலிப்ஸ் கம்ப்ளீட்டாக வராது. ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ண லைன் வந்து பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல் எலிப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை நான் வரைஞ்ச ஆர்க்குக்காக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் 10 mm பிரித்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறேன்னா வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி ஸோ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா மெஷர் பண்ண போகிறேன். மெஷர் பண்ணி எஃப்ஐ சென்டராக வச்சு மேலே ஒரு ஆர்க், எந்த லைனை மெஷர் பண்ணணும் அந்த லைனுக்கு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் வந்து அடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஆர்க், இப்போது கீழே ஒரு ஆர்க், டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியாச்சு. எஃப்எஸை மறுபடியும் சென்டராக வைக்கணும். ஸோ எஃப்ஐ மறுபடியும் சென்டராக வைங்க. ஸோ மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஸோ அதே போல் அடுத்து அடுத்த லைன் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சோமில்ல, ஸோ அடுத்த லைனை மெஷர் பண்ணுங்கள். மறுபடியும் எஃப்ஐ சென்டராக வைங்க. ஸோ மெஷர் பண்ண லைனில் மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அடுத்து அடுத்த லைனும் எனக்கு பத்தலை. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபுல் எலிப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் இப்போ போட்ட லைனுக்கு எடுத்து அடிக்க போகிறீங்க. ஃபோக்கஸை சென்டராக வச்சு எஃப்ஐ. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணியாச்சு. ஸோ எஃப்ஐ சென்டராக வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஸோ அடுத்த லைனில் தான் நமக்கு எலிப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வரையும் போதே தெரியும். ஸோ இப்போ நான் அதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணி அதுதான் எண்ட் பாயிண்ட். ஸோ எலிப்ஸோட எண்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ அதை மட்டும் ட்ரா பண்ணி வச்சுட்டு எலிப்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து A4 ஷீட் போட்டதுனால பத்தலை, இடம் ஸ்பேஸ் பத்தலை. ஸோ அதுக்கு தான் ட்ராயிங் ஷீட் A2 சைஸ் ஷீட்டை யூஸ் பண்ணணும்னு சொன்னது. ஸோ A2 சைஸ் ஷீட்டு யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணியாச்சு. எஃப்ஐ சென்டராக வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். தென் ஃபைனலாக எலிப்ஸ் வந்து முடிகிறது வந்து அடுத்த 10 mm கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை எடுத்து 10 mm போட்டுட்டு ஸோ ஒரு வந்து வெர்டிக்கல் லைன் ஒன்று. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்க் அடித்த எல்லா லைனுக்கும் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறேன். பாயிண்ட் 1 P1, P2, P3, then P4, P5,
P6, P7, P8, P9, P10, P11, P12, P13, P14, P13 வரையும் தான் வரும். ஸோ அதே போல் கீழே ஆர் கிடைச்சதுக்கு நாம் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். P1 டேஷ், P2 டேஷ், P3 டேஷ், P4 டேஷ். ஸோ பாயிண்ட் கிளியராக தெரியறதுக்காக பாயிண்ட் அவுட் நல்லா பண்ணேன். P5 dash, P6 dash, P7 dash, P8 dash, P9 dash, P10 dash, P11 dash, P12 dash, P13. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வரைஞ்சது எல்லாமே தின் லைனாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தின் லைனாக தான் இருக்கணும். திக் லைனாக எதையுமே ட்ரா பண்ணக்கூடாது. எலிப்ஸ் மட்டும்தான் நமக்கு திக் லைனில் வரணும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் வரைஞ்சி ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், எலிப்ஸில் நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் லைன் வரையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா வெர்டெக்ஸ்லேருந்து எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு முழு எலிப்ஸ் வந்து வரைய போகிறோம். ஸோ HB பென்சிலை யூஸ் பண்ணி சிங்கிள் ஸ்ட்ரோக் ஒரே தடவை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா திக்காக ட்ரா பண்ணணும். சரியா? நான் திக்காக தெரியறதுக்காக 1 or 2 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா ஓவர் ரைட் பண்ணியிருப்பேன். அது போல் பண்ணக்கூடாது. HB பென்சில் யூஸ் பண்ணி ஒரே டைம் வந்து நல்லா திக்காக வந்து என்ன பண்ணுறீங்க, எலிப்ஸை வந்து ட்ரா பண்ணுறீங்க. ஸோ இது மட்டும்தான் நல்லா விசிபிளாக தெரியணும், திக்காக தெரியணும். இதுவும் நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் லைன். ஸோ அது மட்டும்தான் நமக்கு விசிபிள், நல்லா கண்ணுக்கு தெரியணும். ஓகேங்களா? விசிபிளாக. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஓவர் ரைட் பண்ணுறேன்னா அது எதுக்காகனா, ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியணும், திக்காக தெரியணுன்றதுக்காக ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது போல் ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. ஒரே டைம் வந்து என்ன பண்ணணும், திக்காக போடணும். ஓகேங்களா? ஸோ ஓவர் ரைட் பண்ணாலும் நம்ம ஓவர் ரைட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அது போல் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இது போல் முழு எலிப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் லைன். ஸோ அது எப்படி வரைகிறதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். எலிப்ஸுக்கு எப்படி வரைவோம் அப்படின்றத பார்ப்போம். வரைஞ்ச பிறகு கடைசியாக என்ன பண்ணணும்னா ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்படின்ட்டு ஒவ்வொரு டிராயிங் கீழையும், அதாவது டிராயிங் ஷீட்டில் டைட்டில் பிளாக் மேலே எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. அடுத்து நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் லைன். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எலிப்ஸில் ஸோ ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் PM மார்க் பண்ணுங்கள். FAM PM வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபோக்கஸ் அண்டு PAயும் இது போல் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா F அண்ட் Pக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரையணும். சரிங்களா? F அண்ட் Pக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரையணும். ஸ்கேலை இது போல் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி Fல வச்சு டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறீங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்ட்ரிக்ஸ் வரையும் வரைங்க.
வரைஞ்சி அந்த பாயிண்ட்டை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கங்க. அடுத்து எஸ்லேருந்து பாயிண்ட் பி வழியாக ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைகிறீங்க. ஸோ இதுதான் தொடுகோடு. எலிப்ஸ் தொட்டுட்டு ஒரு லைன் போகும். இதுதான் திக்காக இருக்கணும். இந்த லைன் திக்காக இருக்கணும். சரியா? இதை வந்து டீன்னு எடுத்துங்க. ஸோ டிஎஸ் தான் டேஞ்சன்ட் லைன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்னென்னு எழுதுகிறேன், டேஞ்சன்ட். ஓகேவா? ஸோ டேஞ்சன்ட்டுன்னு ஏரேட் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டேஞ்சன்ட் வரைஞ்சாச்சு. அடுத்து டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறது தான் நார்மல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது எப்படி வரையணும்னா, டேஞ்சன்ட் லைன் இப்படி இருக்குது. ஸ்கேலை ட்ராக் பண்ணி பி என்ற பாயிண்ட் வைங்க. ஸோ இதுதான் பர்பண்டிகுலர், டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலர். ஸோ அது கீழே வரைகிறதுனால அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ஸ்கேலை ட்ராக் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா நார்மல் லைன், எம் அண்ட் என். ஸோ நார்மல். ஸோ இதே ரேட் போட்டு நார்மல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள், நார்மல் லைன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் எல்லாத்துக்கும் எழுதணும். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ பார்த்தாச்சு, கிவன் கொஷின் என்ன கொடுத்தாங்களோ அதுக்கு நாம் கம்ப்ளீட் பண்ணி வரைஞ்சி முடித்தாச்சு. ஓகேங்களா? நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் லைனும் வரைஞ்சி முடித்தாச்சு. ஸோ எலிப்ஸும் ஆஸ் பர் கிவன் டைமென்ஷனுக்கு வரைஞ்சி முடித்தாச்சு. ஓகேவா? தேங்க்யூ.